எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ தானா? நல்ல சத்தமாக வரல சொல்லம்மா. எனக்கு முக்கால்வாசி பிரசங்கம் மறந்து போச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நேற்றுக்கு ஹோல் நைட் தூங்கவே இல்லை. முழு ராத்திரியும் பைபிள் இந்த வசனம். நான் மட்டும் இல்லை, என் மனைவியும் நான் தூங்க விடல. அவங்ககிட்ட இதை எடுத்துப்படி அதை எடுத்துப்படி இது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்களும் என்னோடு கூட சேர்ந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. நான் காலைல படுக்கும் பொழுது 6 மணிக்கு படுத்தேன். திரும்ப 7 மணிக்கு எழுந்துட்டேன். சும்மா கொஞ்ச நேரம், ஏன்னா அந்த தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு தூக்கம் இல்லாததுனால. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த 6 மணிக்கு தான் படுத்தேன். எனவே இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பைபிளை ஓப்பன் பண்ணி எவ்ரி ஒன் சாப்டர் 19 எல்லாமே வாசிக்கலாம். ஆனால் இப்போ டைம் இல்லாததுனால 2 வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். 18 and 19. 19ஆம் அதிகாரத்தில் 18, 19 வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து. ஆமென். அல்லேலூயா. எங்களே நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தமோ, மனுஷனுடைய சுயமோ, மனுஷனுடைய ஞானமோ எதுவும் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் கர்த்தர் நீர் ஆட்கொள்வீராக. உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது கடந்த வாரம் அப்பா பிரசங்கத்தோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான். தரிசனம். ஆமென். The man who lost his vision and the man who found his vision for his mission. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு விஷன் இருந்தது, தரிசனம் இருந்தது. ஸோ தட்ஸ் வை he could accomplish his mission. அவனுடைய மிஷன் அவனால் அதை அடைய முடிந்தது. ஸோ இப்போது இங்கே நாம் பார்க்குற இந்த வேத பகுதியில் எலியா தீர்க்கதரிசி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி. 50 இராணுவ வீரர்களாக வராங்க. எல்லாரையும் அடித்து ஓட விட்ட தீர்க்கதரிசி, எல்லாரையும் குத்தி போட்ட தீர்க்கதரிசி, பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வெட்டி போட்ட ஒரு தீர்க்கதரிசி, ராஜாக்கு முன்பாக தைரியமாக நின்ற ஒரு தீர்க்கதரிசி, ராஜாவே பார்த்து நடுங்கின ஒரு தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்த தீர்க்கதரிசி, வானத்தை அடைத்து போட்ட ஒரு தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து மழை மட்டும்தான் வருமா, அக்கினியும் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஜெபித்து அக்கினியை கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். The most powerful prophet. பயங்கர ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி எசபேல் என்கிற ஒரு ஸ்திரீக்கு பயந்து ஓடுகிறார். அல்லேலூயா. இந்த எசபேலை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கலாம். தன்னை தீர்க்கதரிசி அல்லாத ஒருத்தி. ஆமென். அவள் தீர்க்கதரிசியே கிடையாது. ஆனா தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு சபையிலே அவள் உட்கார்ந்து இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. She is not a prophet, but she is telling, I am a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த எசபேலுக்கு பயந்து இந்த எலியா ஓடுகிறார். இந்த எலியா எசபேலுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காரணம் என்ன? இதற்கு முன்பாக எலியாவுக்கு தரிசனம் இருந்தது. ஆமென். இப்போ எலியாவுக்கு தரிசனம் இல்லை, காணாம போயிடுச்சு. ஏன்னா மழை பெய்யும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அவனுடைய செவிகளிலே தொனித்து கொண்டிருந்த பொழுது அவன் தரிசனம் இருந்தது. ரதத்திற்கு முன்பாக அவன் வேகமாய் ஓடினான். ஆமென். ரதம்னா எப்படி குறைஞ்ச 2 குதிரையாச்சும்
இருந்திருக்கும். 2 குதிரை பூட்டிய ஒரு சேரியட். அந்த ஆகாப் ராஜா அதை டிரைவ் பண்ணார் இல்லையா? இஸ் ஜஸ்ட் ரோடிங் ஆன் இட். அதை அவர் ஓட்டி கொண்டு போறாரு. ராஜா போகிற அந்த ரதம் சாதாரண மெதுவா போகாது. ஏன்னா ராஜாக்கள்லாம் மெதுவா போனா கொஞ்சம் ஆபத்து இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாதுகாப்பு. அப்போ ராஜா போகிற ஒரு ரதம் எவ்வளவு வேகமா போகும். 2 குதிரை பூட்டி ஒரு ரதமா இருக்கு. நான் சொல்றேன், என்னோட இமேஜினேஷன் 2ன்னு 4 கூட இருக்கலாம். ஆமென். ஆனா அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடுகிறாராம் யாரு? இந்த எலியா. He has so much power in his life. ஆமென். பயங்கரமான வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அந்த ராஜாவின் ரதத்துக்கு முன்பாக ஓடினவர்வன். ஆமென். இப்பொழுது அவர் எங்க போய் படுத்து இருக்கிறாரு? அண்டர் த ஜுனிப்பர் ட்ரீ. தமிழ்ல சூறை செடின்னு போட்டு இருக்குது. நான் தமிழ்ல நேற்று என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நிறைய வார்த்தைங்களை இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஒரு ஐயராம், இலங்கையை சேர்ந்தவராம். ஆகையினால நிறைய வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டு இருக்கிறாங்க. இந்த சூறை செடி அப்படின்றது ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஜுனிப்பர் ட்ரீ. என்ன ட்ரீ? ஜுனிப்பர் ட்ரீ. நம்ம அந்த ஜுனிப்பர் ட்ரீ தமிழ்ல இன்னொரு அர்த்தம் கருவேல மரம் அப்படின்னு இல்லையா? அந்த மரம். நான் சரி இது ஒரு மரம் தான் இருக்குன்னு போய் பார்த்தா பிக்சர் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமா இருக்கு. அந்த ஜுனிப்பர் ட்ரீ சைனால ஒரு மாதிரி இருக்கு ஜுனிப்பர் ட்ரீ, சிரியால ஒரு மாதிரி ஜுனிப்பர் ட்ரீ. ஒவ்வொரு கண்ட்ரியிலும் இந்த ஜுனிப்பர் ட்ரீ, இந்த மரம் வித்தியாசப்படுது. இந்த ஜுனிப்பர் ட்ரீ கீழே, இந்த ஜுனிப்பர் அந்த மரத்து கீழே சூறை செடி நம்ம சொல்லலாம், அது கீழே போயிட்டு எலியா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கிறவரை அங்க யார் தட்டி எழுப்புகிறது? தேவதூதன் தட்டி எழுப்புகிறார். படுத்திருக்கிற இடத்திலேயே சாப்பாடும் வருது, ஒரு பாத்திரத்துல தண்ணியும் வருதான். ஆமென். இந்த ஜுனிப்பர் ட்ரீயோட அந்த ஜுனிப்பர் ட்ரீக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஸ்டம், ஸ்ட்ரென்த், ஞானம் வரும், பலன் வரும். அப்படி அந்த மரத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. இவரு என்ன ஞானத்துக்காக என்ன பலத்துக்காக அங்க போய் படுத்தான்னு தெரியாது. ஆனா தேவனுடைய பலன் அங்கே வந்தது. தட்டி எழுப்பி நீ ஆகாரத்தை சாப்பிடு என்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மரத்தடியில படுத்து இருக்கிறாரு. அந்த மரத்துடைய பலனும் மரத்துடைய ஞானமும் அல்ல, தேவ பலனும் தேவ ஞானமும் அங்கே வருகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம் இருந்தது? ஆண்டவருக்காக நான் பக்தி வைராக்கியமாய் நிற்கிறேன். ஏன்னா அந்த பலிபீடத்துக்கிட்ட நிற்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதோ சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சொல்லுகிறபடிதான் நடக்கும், நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும் அப்படின்னு பக்தி வைராக்கியத்தோட. ஏன்னா he got a vision, ஒரு தரிசனம். இந்த பாருங்க எத்தனை ஜுனிப்பர் ட்ரீ இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த ஜுனிப்பர் ட்ரீ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமா இருக்குது. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எந்த ஜுனிப்பர் ட்ரீனே தெரியல. அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த ஒவ்வொரு ஜுனிப்பர் ட்ரீ போட்டு இருக்கிறான். ஆமென். ஸோ இங்க ஜுனிப்பர் ட்ரீ கீழே படுத்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் எழுப்பி சாப்பாடை கொடுக்கிறாரு, எழுந்துக்கிறாரு, சாப்பிடுறாரு, திரும்ப தூங்குறாரு. திரும்ப தூங்கினதுக்கு அப்புறமா திரும்ப ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. ஆமென். அந்த பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரு கெபிக்கு போறான். அந்த கெபியில போயிட்டு திரும்ப மறைஞ்சிக்கிறான். திரும்ப மறைஞ்சிட்டு ஆண்டவர் இடத்துல சொல்றான், போதும் ஆண்டவரே, உமக்காக நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருந்தேன், இப்ப என்னுடைய பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஆமென். முன்னாடி அதே கர்மேல் பர்வதத்துல ஒரு தரிசனம் வந்தது. எத்தனை பேர் வேணா வாங்கடா அப்படின்னு தைரியமா நின்ன ஆளு இப்போ ஒரு பொம்பளைக்கு பயந்து ஓடுறாரு. ஏன்னா he lost his vision, தன் தரிசனத்தை இழந்து போனபடினாலே. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தரிசனம் இருந்ததுனால எத்தனை போர் சேவகர்கள் வந்தாலும் நான் தைரியமா நிற்பேன் அப்படின்னு நின்ன ஆளு, எந்த ராஜா வந்தாலும் நான் தைரியமா நிற்பேன் நின்ன ஆளு, எவ்வளவு ரதம் ஓடுனாலும் சரி இந்த ரதத்துக்கு முன்னாடி நான் ஓடுவேன்னு சொன்ன ஆளு இப்போ கெபியில போய் மறைந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அழைத்து பேசுகிறார், எலியாவே, எங்கே உனக்கு என்ன காரியம்? What are you doing here? எலியா திரும்ப அவர் அதே வசனத்தை ரிப்பீட் பண்றாரு, போதும் ஆண்டவரே, நான் உமக்காக ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருந்தேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, you just lost, உன்னுடைய தரிசனத்தை நீ இழந்தபடினால நீ எழுந்து நடந்து சிரியாவின் மேல ஆசைகையில நீ அபிஷேகம் பண்ணு.
இல்லையா? இஸ்ரவேல் மேல எகு அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஆமே. இப்போ அபிஷேகம் பண்ணவர் கடந்து போயிட்டாரு. நான் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், சில நேரங்கள்ல ஆண்டவர் பேசணும்னு அவசியம் இல்லை, கண்ணை அதாவது ஒரு சில அசைவுகள்ல ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நான் புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எலியா போறாரு. நான் ஏற்கனவே உங்க தம்பியை வச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். போறாரு. எலிசா 12 ஏர் பூட்டிய 12வது ஏரை உழுது கொண்டு, ஜஸ்ட் ப்ளோயிங் த லேண்ட், அதை உழுது கொண்டு இருக்கிறாரு. அதை உழுது கொண்டு இருக்கும் பொழுது எலியா போயிட்டு அங்க பேசவே இல்லை. ஆமே. ஜஸ்ட் த்ரூ ஹிஸ் மேண்டில், அவருடைய சால்வையை எடுத்து அப்படி சால்வையை தான் மேலே போடுறாரு. பேசவே இல்லை. உனக்கு காட்ஸ் காலிங் இருக்குன்னு சொல்லலை, உனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய ஊழியம் இருக்குதுன்னு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் புட் ஹிஸ் மேண்டல் ஆன் ஹிம். அவருடைய சால்வை எடுத்து எலிசா மேலே போடுறாரு. எலிசா மேலே அந்த சால்வையை போட்ட உடனே அந்த ஏரை பூட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஓடி வந்து, நான் போய் என் தாயும் தகப்பனை முத்தம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு கேட்கிறாரு. சில நேரங்கள் ஆண்டவர் சால்வையை போட்டா போதுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருந்தது என்று. ஆமென். நிலைக்கால்கள் அசைந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது, அவருடைய வஸ்திர தொங்கல். இன்னைக்கும் இந்த இடத்துல ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் இருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல ஆண்டவருடைய சால்வை அப்படி போட்டு இருக்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு என்கிட்ட பிரதட்சியமா பேசல, எனக்கு பிரதட்சியமா கர்த்தர் வெளிப்படல, ஆனா சால்வையை என் மேல போட்டு இருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சால்வை உங்க மேல விழுந்து இருக்குது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல சால்வை விழுந்து. நான் சும்மா சொல்லலைங்க, இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. உன்மேல என் சால்வையை போட்டு இருக்கிற, ஏன்னா உன்னுடைய தரிசனம் பெரியது. அல்லேலூயா. எலியா இழந்து போன தரிசனத்தை உனக்கு ரெட்டிப்பாய் தரப்போகிற அபிஷேகத்தை மட்டும் இல்ல, உன்னுடைய தரிசனமும் ரெட்டிப்பாய் வரும். அல்லேலூயா. He lost his vision. தன் தரிசனத்தை இழந்து போன எலியா. ஆமென். ஆனா இங்க எலிசாக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. கூப்பிடல, ஆனா தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியுது. ஆண்டவர் என்ன கூப்பிடலங்க, அந்த தொங்கல் என் மேல பட்ட உடனே நான் என்ன செய்யணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கிறீங்களா? இப்போ அவருடைய வஸ்திர தொங்கல் உங்க மேல விழும் பொழுது, நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன பேசணும், யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, இனி உன்னுடைய வேலை என்ன, இனி உன்னுடைய ஜெபம் என்ன, இனி உன்னுடைய காரியம் என்னவென்பதை கர்த்தர் இப்பொழுதே இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, His mantle is upon you. அவருடைய சால்வை உன் மேலே வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எலிஜா threw his mantle on Elisha. எலிசாவின் மேல மேண்டல், அந்த துண்டு சால்வையை போட்ட உடனே, ஹல்லேலூயா, that's no word, ஒரு வார்த்தை அங்க பேசவே இல்லை. ஆனா எலிசாக்கு புரிஞ்சிடுச்சு, என்னுடைய ஃபியூச்சர் இந்த மாடு இல்லை, என்னுடைய ஃபியூச்சர் இந்த ஏரி இல்லை, என்னுடைய ஃபியூச்சர் இந்த ப்ளோ, இந்த லேண்டை ப்ளோ பண்றது, இந்த லேண்டை உழுது கொண்டு இருக்கிறது இல்லை. This is not my future. I have something else. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாருங்க. Elisa, he got vision. And in first, எலியா எதுவுமே பேசாமலே நான் என் தகப்பனையும் என் தாயையும் மொத்தம் செஞ்சுட்டு வரேன்னுட்டு, எந்த மாடு அவனை 12வது இடத்துல கடைசியில நிறுத்தி இருந்ததோ அதே மாடை அடிக்கிறான். அல்லேலூயா. எந்த நுகங்கள் அந்த மாடு சுமந்து கொண்டு இருந்ததோ, எந்த மரம் அந்த மாடு கழுத்து மேல இருந்ததோ, அதே மரக்கட்டையை பிளந்து அதிலேயே அந்த மாடு பலியிடுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு முன்னை எது கடைசியில் நிறுத்தி இருக்கிறதோ அதை இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் நீ பலி செலுத்து.
உனக்கு அக்கினி வேண்டுமா? நீ சரியானதை பலி செலுத்தினால் நிச்சயம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். நீ அக்கினி வேணும்னா சரியான பலியை செலுத்தணும். எலிஷா didn't search for any other thing. வேற எதையும் தேடலங்க. எது என்னை கடைசியில் நிறுத்தினது, which makes me to stand lost. எலிசா சாதாரணமான ஆள் கிடையாது. 12 ஏர் போட்டு விழுகிறான்னா அது எவ்வளவு பெரிய லேண்டா இருக்கும் இல்லையா? such a big land. நாம டிவியில எல்லாம் பார்க்கறதுலாம் ஒரு ஏர் தான் முழுவாங்க இல்லையா ஒரு லேண்டுக்கு. ஆனா 12 ஏர் ஓடுதுன்னா அது எவ்வளவு பெரிய லேண்டா இருக்கும். அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. இந்த சால்வை பட்ட உடனே பணம் வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், இந்த லேண்ட் வேணாம், இந்த தங்கம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். ஐ காட் a vision. எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிடுச்சுங்க. ஐ காட் a vision for my tomorrow. நாளைய குறித்ததான ஒரு தரிசனம் எனக்கு வந்து விட்டது. He is just running back of his vision. தன் தரிசனத்தை பின்தொடர்ந்து ஓடுறான். Hallelujah. The same Elijah, the man who brought fire from the heaven, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலைஜா lost his vision. Elisha got his vision. Hallelujah. எலிசாக்கு தரிசனம் கிடைச்சது. எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் இதை விடுறேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தரிசனம். அல்லேலூயா. உங்களுடைய வேலை இன்னும் கொஞ்ச நேரம் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இல்லைங்க, இன்னும் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. எந்த சால்வையில அழைப்பு வந்ததோ அதே சால்வையில அபிஷேகமும் வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த வஸ்திர உங்களை தொட்டு உங்களை ஆண்டவருடைய மகிமைக்குள்ள நடத்துகிறதோ அதே சால்வு உங்களை உயர்வுக்கு நேராக கொண்டு போகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆலயத்துல கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால நிறைந்து இருக்கிறது. இந்த ஆலயத்துல கர்த்தர் உலாவுகிறார். இந்த ஆலயத்துல கர்த்தர் பேசுகிறார். I got an vision. எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்து இருக்கிறது. எலிசாக்கு கிடைச்சது தரிசனம். Hallelujah. He got a vision and he is following. See, 2 Kings chapter 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது verse 11 onwards. 2 Kings chapter 6. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, அப்படின்னா நம்மள கருப்பாடு யாருடா? நாம இங்க என்ன பேசினாலும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிஞ்சது. ஏன்னா எப்பெல்லாம் இந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை அடிக்கணும் தாக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறானோ அப்பொழுதெல்லாம் அந்த தீர்க்கதரிசி போறாரு, இந்த இடத்துக்கு போவாத, உன்னை அடிக்கணும், உன்னை கொல்லணும்னு ஆள் வச்சிருக்கிறான் பிசாசு, இந்த இடத்துக்கு போவாத. அதே மாதிரி இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணுவாரு? குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போகாம தன் உயிரை அநேகந்தரமா, ஒரு முறை 2 முறையில அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அநேகந்தரம் இருக்கும் இல்லையா? அநேகந்தரம் தன்னுடைய ஜீவனை காத்து கொண்டான் இல்லையா? இப்போ இந்த சீரிய ராஜாவுக்கு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். நான் என்ன யோசிச்சாலும் அவனுக்கு யார் சொல்றது? Who is the black sheep in my country? என்னுடைய தேசத்துல யார் அந்த கருப்பாடு? யாரோ ஒருத்தன் உளவு சொல்றான். அதுக்கு அந்த ஊழியர்கள், அப்படி இல்லை ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசினாலும் அதையும் கர்த்தர் அங்க வெளிப்படுத்திடுவாரு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்களை ஒவ்வொரு முறையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சத்துரு எங்க உட்காந்து வேணா திட்டம் போடலாம். அரண்மனைக்குள்ள போடலாம், பெட்ரூம்குள்ள போடலாம், இல்ல வேற எங்கன்னா தனியா ஒரு இடத்த ரெண்டு எடுத்து கூட உங்களை உங்களை ஏதாவது பண்ணணும்னு சத்துரு திட்டம் போடலாம். ஆனா என் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவுகிறது. அது ரெஸ்டே எடுக்கிறது இல்லை, எப்பவுமே உலாவிக் கொண்டே இருக்குது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்குது. ஸோ இந்த எலிசா இல்லையா, தமிழ்ல எலிசா. இந்த எலிசா இப்போ எலிசாவை அடிக்கிறதுக்கு சீரிய ராஜா சென்ஸ் an ஆர்மி. யார் அடிக்கிறதுக்கு அனுப்புறாரு? இஸ்ரவேல் ராஜாவை இல்லை, இல்லையா, இஸ்ரவேல் சேனை அல்ல, எலிசா என்கிற ஒரு மனுஷனை அடிக்க ஒரு இராணுவத்தையே அனுப்புறான். நிறைய பேருக்கு புரியல. உங்க ஒருத்தரை அடிக்க பிசாசு பாதாளத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளையும் அனுப்புறானா நீங்க எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். என் ஒருத்தனை அடிக்க ஒரு சேனையே வருதுன்னா நான் சாதாரணமான ஆளா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களை பிசாசு பண கஷ்டம், மன கஷ்டம், வியாதி, வேதனை எல்லாவற்றையும் கொண்டு வரனா, உங்க ஒருத்தரை எல்லா பக்கமும் பிசாசு நெருக்கிறானா, எல்லா பக்கத்திலும் பிசாசு உங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறானா, அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆள். நீங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான். சொல்லுங்களேன், நான் தான். அது நான் தான், அசாதாரணமான இல்லை. அல்லேலூயா. I'm not an ordinary person. ஏன்னா என்ன அடிக்க ஒரு சேனையே வருதுப்பா, இல்லையா? என்ன அடிக்க ரத்தங்கள், குதிரைகள், போர் சேவகர்கள், ஒரு ஆர்மி, ஒரு மினி ஆர்மியே வருது. எலிசா அதுவும் வயசான ஒரு மனுஷனை. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிசாசுடைய தாக்குதல் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய கோலை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் அங்க அவன் இத்தனை பேரை கூட்டிட்டு வரான். அவனுக்கு தைரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா என் கூட என் ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னை எதிர்க்க ஒரு சேனையே வந்து நிற்குது. ஆனா நான் எந்த சேனை கிட்டையும் போக மாட்டேன், எந்த ராஜா கிட்டையும் போக மாட்டேன். ஏன்னா என் கூட ராஜாதி ராஜா இருக்கிறாரு, தேவாதி தேவன் இருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை எப்பொழுதும் பாதுகாக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை எப்பொழுதும் விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஏந்து கொள்ளுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Not got any man. See, எலிசா இந்த சொத்தெல்லாம் வித்துட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எலைஜா பின்னாடி எதுக்கு வந்தாரு? வேலை செய்ய. ஆமென். To work, to serve him. எலியாவுக்கு வேலை செய்ய, ஊழியக்காரனுக்கு சேவை செய்ய. ஆமென். ஆனா எலிசா பார்த்தது வேலை அல்ல, தரிசனத்தை. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல செய்யற ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், நேத்து கூட வசந்தாக்கா வந்து தனியால எல்லாத்தையும் கழுவி, எல்லாமே நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. பாத்ரூம்ல இருந்து எல்லாம் கழுவுனாங்க. நிறைய நேரம் பிரியாக்கா செய்வாங்க, சுகந்தியக்கா செய்வாங்க. நிறைய வேலை, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. நீங்க செய்யற வேலை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். இப்போ இந்த எலிசாவுக்கு இப்போ ஒரு வேலைக்காரன் வந்துட்டான். ஆமே. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்வெண்டா இருந்தேன், இப்போ எனக்கே ஒரு சர்வெண்ட் வந்துட்டான். ஆமே. நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் எழுந்துக்கிறான். அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே வந்த பொழுது, அல்லேலூயா, early in the morning he got up and just stepped out from his home. அங்கேருந்து ஒரு காலை எடுத்து வைக்கிறான். வச்சா ஃபுல்லா ஒரு ஆர்மியே நிற்குது. There is an army surrounded. ஐயோ ஆண்டவர் என்ன செய்ய போறோம்? The enemies have surrounded us. எல்லா சத்துருவும் நம்மளை
சூழ்ந்துக்கிட்டாங்க, வளைஞ்சுக்கிட்டாங்களே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. இப்போ எலிசா ஒரு ஜெபம் பண்றாரு. எனக்கு அதுதான் நான் முடிக்க போறேன், கவலைப்படாதீங்க, சீக்கிரமா முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆனா இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாமா? இப்போ எலிசா, நீங்கள் நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன ப்ரே பண்ணுவோம்? ஆண்டவரே, இந்த சீரிய ஆர்மியை, இந்த சீரிய ராணுவத்தை அடிங்கப்பா, ஒருத்தம் கூட இங்க இருந்து தப்பிச்சு உயிரோட போக கூடாது ஆண்டவரே. அதுதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உண்மையா இல்லையா? நீங்கள் நானும் சத்துருக்கள்னால சூழப்பட்டு இருந்தோம்னா, நம்ம காலில் வீட்டை விட்டு எழுந்து வந்த உடனே எல்லாம் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ரதத்தோடும் குதிரையோடும் நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர்கிட்ட என்னன்னு ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, என்னை அடிக்க வந்த ஒருத்தம் கூட இங்கேருந்து உயிரோடு போகக்கூடாது, எல்லாரும் அடிங்கப்பா. இதுதான் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆனால் எலிசா, ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல பாருங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். ஜஸ்ட் எல்லாரும் எல்லாம் சொல்லமா, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு பெரிய பிரேயர்லாம் இல்லை. எலிசா பார்த்த தரிசனத்தை எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கல. இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக நேரங்களில் தரிசனத்தை பார்க்க தவறுகிறபடியினாலே நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற பலவீனத்தை பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே ஒரு சின்ன ஜெபம், இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஏன்னா நான் பார்க்கறத அவன் இன்னும் பார்க்கலப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? உங்களை சுற்றி ஒரு தரிசனத்தை, உங்களை சுற்றில ஒரு பரலோக தரிசனத்தை, உங்க சுற்றில ஒரு பரலோக சேனைய, உங்க சுற்றிலும் ஆண்டவருடைய கரத்தை எத்தனை பேருக்கு பார்க்க விரும்புறீங்க? பார்க்க விரும்புறவங்க அமைதியா இருக்க மாட்டாங்களே. ஏன்னா அன்னைக்கு எலிசா ஸ்மால் பிரேயர், ஜஸ்ட் ஸ்மால் பிரேயர், இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் பிரேயர். ஆண்டவரே, கண்களை திறந்தாருளும். என் கூட எல்லாம் ஜெபிங்களா, எல்லாம் அப்படியே கண்களை மூடி, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் நான் பார்க்கிறது சத்துருவதா ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நான் பார்க்கிறது இந்த போராட்டத்தை தான் ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நான் பார்க்கிறது இந்த தோல்வியை தான் ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நான் பார்க்கிறது ஆண்டவரே இந்த பலவீனத்தை. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காணும்படியா என் கண்களை திறந்தருளும். Open my eyes, Lord. Open my eyes, Lord. Open my eyes, Jesus. எல்லாம் ஜெபிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறக்க போகிறாரு. ஒரு பரலோக தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். பரலோக தரிசனம் எத்தனை பேருக்கு வேணுமோ விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசத்தோடு இந்த நேரத்தை இழந்து விடாதீங்க, இந்த நேரத்தை விட்டு விடாதீங்க. This is your time to see your vision. எலிசா பார்த்த தரிசனத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் வீட்டை விட்டு நான் வெளில வந்தா சத்துருவை இல்லப்பா, இந்த பர்வதத்தை சுற்றில இருக்கிற தேவ தூதர்களை நான் பார்க்கணும். அக்கினிமயமான தேவ தூதர்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும்ப்பா, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறத நான் பார்க்கணும். எலிசா பிரே, இவன் காணும்படி இவன் கண்களை திறந்தார். Open the eyes. Open the eyes. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடி அவர்களுடைய மன கண்களை குருடாக்கி. எலிசாவோட வேலைக்காரன் குருடன் இல்லைங்க, he can see, but still Elisha is praying, open his eyes. அவன் குருடன் இல்லை, அவனுக்கு நல்லா பார்க்க முடியும். ஏன்னா பார்க்கறதுனால தானே குதிரை இருக்கிறது தெரியுது, ரதம் இருக்கிறது தெரியுது, ஒரு சேனையே இருக்கிறது தெரியுது. ஆனா எலிசா எதுக்கு அப்படி ஜெபிக்கிறாரு? கண்களை திறந்தரணும். ஏன்னா எலிசா பார்க்கிறத அவனால இன்னும் பார்க்க முடியல. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உங்க மனக்கண்களை நீங்க திறக்காதபடியினால உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ தூதர்களை உங்களால பார்க்க முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எங்க போனாலும், எங்க வந்தாலும், எங்க நின்னாலும், காலையில எழுந்தாலும், ராத்திரி படுத்தாலும், உங்களை சுற்றிலும் தேவனுடைய சேனை எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. சத்துருவின் சேனை அல்ல. அல்லேலூயா. இந்த சத்துருவின் சேனை வந்து, ஆனா எலிசா பயப்படவே இல்லை. அவர் தைரியமா சொல்றாரு,
டேய், நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர் உன் கண்ணை திறப்பாரு. அப்ப இவனுங்களை பார்க்காத, மேல பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மேல பார்த்தா ஆமென், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலோ நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலோ எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தான் எத்தனை சேனை, எத்தனை அம்புகளை, எத்தனை ஆயுதங்களை, எவ்வளவு பேரை கொண்டு வந்தாலும் சரி, என் கூட ஆண்டவர் நிற்கிறாரு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமா எழும்பி ஒண்ணும் பண்ண முடியாது. Because the one who stands beside me, என் பக்கத்துல நிக்கிறவரு, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தோக்கடிக்க எந்த ஆயுதம் கண்டே பிடிக்கலைங்க. அவரை தடை பண்ண எந்த ஆயுதமும், எந்த கேட்டும் இல்லைங்க. அவரை கட்டிய வைக்க முடியாது, பூட்டிய வைக்க முடியாது. ஏன்னா திறக்கிறவரும் அவர் தான், அடைக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. He is everything. அவர் தான் எல்லாமே. அல்லேலூயா. எலிஷா prayed, கண்களை திறந்தருளும். I want to see the vision. நான் தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள், அல்லேலூயா, தரிசனம் ரொம்ப முக்கியம். எலிஜா, he lost his vision. Elisha found a vision. அல்லேலூயா. அவர் 8, இவர் 16. 16 மட்டும் இல்லைங்க. இந்த எலிசாக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு பொம்பளைக்கு பயந்து எலியா ஓடுறாரு. ஆனா ஒரு சேனையே வந்து நிக்குது, எலிசா எதிர்த்து நிற்கிறாரு. அல்லேலூயா. தைரியமா நிக்கிறாருங்க, தைரியம். அல்லேலூயா. உங்க கூட இன்னையில இருந்து நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் ஒரு சேனையே வருங்க. யாரு பார்த்தும் பயப்படாதீங்க, எதுக்காகவும் பயப்படாதீங்க, கலங்கி போய் நிக்காதீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரத்துல திரும்பவும் எலிசா ப்ரேயர் பண்றாரு. என்ன பிரேயரு? ஆண்டவரே, அவங்க கண்களை குருடாக்கு, அவங்கள அடிக்க வேணாம், கண் மயக்கம் வரணும் இல்லையா? தட் மீன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பிளைண்ட் ஆகிடணும். ஆமென். அப்போ பிளைண்ட் ஆன உடனே இஸ்ரவேலின் ராஜா கேட்குறான், தகப்பனே, நான் போய் அவங்கள மேலே விழுந்துட்டுமா, கொலை பண்ணிட்டுமா? ஜஸ்ட் ஃபீட் தேம், அவங்களுக்கு உணவு கொடு, ஆகாரத்தை கொடு, உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக. என் ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் அதுதான். அல்லேலூயா. யாரையும் நம்ம அடிக்க தேவையில்லை, யாரையும் நம்ம எதுவும் செய்ய, ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் சொல்றீங்க யுத்தம் கர்த்தருடையது? என் வாழ்க்கையில வர எல்லா யுத்தமும் அது அவருடையது. அல்லேலூயா. நான் சும்மா தாங்க நிற்பேன், நான் வெளில வந்து சும்மா தான் நிற்பேன். நான் கட்டி எடுக்க போறதில்ல, நான் பட்டயத்தை எடுக்க போறதில்ல, முழங்கால் படிட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்க போறதில்ல, கத்தி கூப்பாடு போட போகிறதில்ல, ராஜாவின் இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்க போறது இல்ல, எதுவுமே செய்ய போறதில்ல. நான் வெளியே வந்து நிற்பேன். என் ஆண்டவர் எனக்காக அங்க யுத்தத்தை செய்யும். என்ன அழைத்த ஆண்டவர் அங்க எனக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை சத்துரு, எத்தனை போராட்டம் உங்களுக்கு வரட்டும், எத்தனை துன்பம் வரட்டும், எத்தனை கண்ணீர் வரட்டும், சோர்ந்து போயிடாதீங்க, விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க தரிசனம் பெருசுங்க, உங்க தரிசனம் ரொம்ப பெருசுங்க. எலியாவை காட்டிலும் பெரிய தரிசனங்க, எலியாவை காட்டிலும் பெரிய அபிஷேகங்க, எலியாவை காட்டிலும் பெரிய உயர்வுங்க. அல்லேலூயா. உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாமா? எல்லா கண்கள் மூடி. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், எனக்கு ஒரு தரிசனம் வேண்டும் ஆண்டவரே. என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர்,
தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்துகிறீர். தகுதி இல்லாத தகுதி எல்லாரும் சொல்லுங்களா, சொல்லமா? என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்துகின்றீர். தகுதி இல்லாத என்னை தகுதி முடிவுக்கு விடிவு நீரே, நீரே முடிவுக்கு விடிவு நீரே, உதயம் என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுதே விசுவாசி. பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுதே விசுவாசி. என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதி Praise Him! Yes! ஒரு தரிசனம், ஒரு தரிசனம். முடிவுக்கு விடிவு நீரே, உதயம் நீரே, முடிவுக்கு விடிவு நீரே, உதயம் என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். Open my eyes, Jesus. I just want to see the vision. ஒரு தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், பரலோக தரிசனத்தை. கரங்களை எல்லா கரங்களை உயர்த்தி just lift up your hands and say, என் முடிவுக்கு விடிவு நீரே. Oh yes. என் முடிவுக்கு விடிவு நீரே, just sing with all your heart. என்னையா என்னையா தெரிந்து கொண்டு, ஓ எஸ் அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து, என்னையா தகுதியில்லாத என்னை, தகுதியில்லாத என்னை கண்மலையில், தகுதியில்லாத என்னை ஆண்டவர். I thank you, Jesus. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு கர்த்தாவே, எலியாவின் தரிசனம் இழந்து போனாலும் எலிசாவுக்கு அந்த தரிசனத்தை இரட்டிப்பாய் நீர் கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த தரிசனத்தை இங்க கூடியிருக்கிற அத்தனை பிள்ளைகளும், இந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் அத்தனை பேரும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம். தரிசனத்தை பெற்றவர்களாய், தரிசனத்தோடு வாழ்கிறவர்களாய், அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு புது தரிசனத்தோடு கர்த்தாவே அவர்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எலியாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்து அவனை சுற்றிலும் இருக்கிற கர்த்தாவே, அக்கினிமயமான குதிரைகளை ரதங்களை கண்டது போல இவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு சேனை இருக்கிறது என்பதை இவர்கள் உணர, இவர்களை சுற்றிலும்